அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு ஓலைச்சுவடியின் பணிவான வணக்கம். எல்லோரும் எப்போதும் நலமாயிருக்கணும் என்று ஆசைப்படுகிறேன். ஜோதிடம் என்பது ஒரு சாதி, ஒரு மதம் அல்லது ஒரு வர்ணத்திற்கு சொந்தமானது அல்ல. இது உலகத்தில் உள்ள அனைத்து மனித இனத்திற்கும் உதவும் ஒரு சிறந்த அறிவியல்தான். ஜோதிடர்களே கடவுளாக நினைத்துவிட்டு அவர்களின் கால்களில் வீழாதீர்கள். நீங்கள் படிக்காத புத்தகங்களே அவர்கள் படித்திருக்கிறார்கள் என்பதே மிகப்பெரிய உண்மை. ஜோதிட சாஸ்திரத்தில் பரிகாரம் என்பது இல்லை. ஆயதினால் பரிகாரம் செய்யலாம் என்று நினைத்து நிறைய பணம் செலவு செய்யாதீர்கள். ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டி மட்டும்தான். இன்று நாம் ஜோதிட ரீதியாக ரிஷப ராசியினரின் குணநலங்களை பற்றி அலசி பார்க்கப் போகிறோம். அனைத்து ரிஷபராசி செல்வங்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். ரிஷபராசி என்பது காலச்சக்கரத்தில் இரண்டாவது ராசியாகவும் 30 டிகிரி முதல் 60 டிகிரி வரை சஞ்சாரம் செய்கின்ற ராசியும் தான். இந்த ராசிகளில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்களும் சேர்ந்தது தான். ரிஷப ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் தான். இந்த ஒரு காரணத்தினால் மட்டும் சிறு வயதிலிருந்தே வாழ்வில் அனைத்து இன்பங்களையும் ரிஷபராசிக்காரர்கள் அனுபவிப்பார்கள். அது குடிசையில் வசிப்பவர்களாக இருந்தாலும் சரி, அரண்மனையில் வசிப்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ராசிக்காரர்களே மற்றவர்கள் மிக எளிதில் விரும்புவார்கள். மட்டுமல்ல, நல்ல நண்பர்களாக தேர்ந்தெடுப்பதற்கு மிக அருமையானவர்கள்தான். ரிஷப ராசிக்காரர்களின் பேச்சு சற்று இனிமையாகத்தான் இருக்கும். மட்டுமல்ல, இவர்கள் மீது நம்பிக்கையும் வைக்கலாம். நம்பக்கூடியவர்கள் இவர்கள். பிறரே அவ்வளவு எளிதில் நம்பிவிட மாட்டார்கள். ஆனாலும் சில நேரங்களில் நம்பிவிடும். இந்த நம்பிக்கை மூலம் இவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வைக்க நேரிடும். சில சமயங்களில் சிலரே எளிதில் நம்பிவிட்டு அதனால் பெரும் நஷ்டம் அடைகின்றனர். ரிஷபராசி அன்பர்கள் ஏதாவது போட்டி என்று வந்துவிட்டால் அதில் வெற்றி பெறுவதற்காக தங்கள் முழு திறனையும் வெளிப்படுத்துவார்கள். எப்படியாவது போட்டிகளில் வெற்றி பெற்றுதான் ஆவணம் என்கிற ஆசை இவர்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். அன்பு, காதல் இவைகளின் மதிப்பு மிக சிறு வயதிலே உணர்ந்தவர்கள்தான் ரிஷபராசி அன்பர்கள். ஆனால் ரிஷபராசிக்காரருடைய திருமண வாழ்க்கையில் அன்பு, காதல் இவையெல்லாம் ஒரு கேள்விக்குறிதான். காரணம், ரொம்ப அழகான இனிமையான உங்களது அன்பு, காதல் இவையெல்லாம் அள்ளி கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருந்தாலும் அதை பெற்றுக்கொள்வதற்கு சரியான இதயமில்லாமல் போய்விடும். சில நேரங்களில் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் மனதே கலங்கவிட்டு தனிமை தேடுபவர்கள் ரிஷபராசி வர்ண கிளிகள். ஆயதினால் ரிஷபராசி அன்பு உள்ளங்களின் பெருக்கெடுத்து ஓடும் காதல், வற்றாத காதல் அளவிற்கு அதிகமாக பகிர்ந்து கொடுப்பதற்கு நீங்கள் மகரம் அல்லது கும்பம் ராசிக்காரர்களே திருமணம் செய்ய வேண்டும். இப்படி திருமணம் செய்து கொண்டால் ஓரளவுக்கு உங்களுக்கு காதலிக்கவும் அன்பு பகிரவும் முடியும். இதற்கும் சில அதிர்வரம்புகள் இருக்கு என்பதில் சந்தேகமே இல்லை. ரிஷப ராசி அன்பர்கள் கன்னி ராசி அன்பர்களே திருமணம் செய்து கொண்டால் அது உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனையாக மாறிவிடும். அது எப்படிப்பட்ட திருப்பு முனை என்று தற்போது திருமணமாகி கன்னி ராசிக்காரர்களுடன் ஒரே வீட்டில் குடும்பம் நடத்தும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ரிஷப ராசிக்காரர்கள் வெளியில் பக்தியும் உள்ளே அவ்வளவு காதலும் வைத்திருப்பவர்களாகத்தான் இருப்பார்கள். இவர்களுக்கு ஒரு காலத்தும் முழுக்க பக்திமானாக மாற முடியாது. காரணம்,
ரிஷப ராசிக்காரர்களுடைய ராசிநாதன் தான். பிறக்கும் போதே வியாபார நுணுக்கங்கள் தெரிந்தவர்கள்தான் ரிஷப ராசிக்காரர்கள். வாழ்க்காலம் பூராவும் வியாபாரம் செஞ்சு லாபம் சம்பாதிக்க இவர்களால் முடியும். அதுவும் மிக எளிதில் இவர்களால் முடியும். ஒருபாடு ரிஷப ராசிக்காரர்கள் கோடீஸ்வரராக வாழ்ந்துட்டு தான் இருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய உண்மைதான். பிறப்பிலேயே வியாபாரிகள் இவர்கள். அனைத்து கலைகளிலும் தனித்திறமையே தனித்துவமாக வெளிப்படுத்துபவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இசையில் இவர்களுக்குள்ள ஆர்வம் எடுத்து சொல்ல வேண்டியதுதான். சின்னதா ஒரு பாட்டு பாடாத ரிஷபராசிக்காரர்கள் இருக்கவே இருக்காது என்று சொல்லலாம். இசை, ஓவியம் ஆகிய துறைகள் இவர்களுக்கு மிக பிரியமானது. லோகம் சம்பந்தப்பட்ட தொழில்களும் பணம் சம்பந்தப்பட்ட தொழில்களும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வருமானத்தை ஈர்க்கும். பேங்கில் பணிபுரிவதும் இவர்களுக்கு நன்றாகத்தான் இருக்கும். அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர் வேலையும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி பெண்களுடைய கண்களுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. இவர்கள் கண்களால் மாயாஜாலம் காட்டுபவர்கள்தான். மற்றவர்கள் மீது இரக்க குணம் படைத்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். பிறர் கஷ்டத்துக்கு மனதுருகி உதவி செய்யும் மனம் படைத்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அன்பான உள்ளத்திற்கு சொந்தக்காரர்கள் இவர்கள். ஒரு சிலர் கம்மியாக பேசினாலும் பிறர் மனதே வெண்ணெய் போல் கரைக்கும் விதம் பேசுவார்கள். ரிஷபராசிக்காரர்கள் மிக அழகானவர்கள் என்று சொல்லாமல் போனால் அது மிகப்பெரிய தவறாகும். ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று ரிஷபராசிக்காரர்கள் நினைத்து விட்டால் கட்டாயம் அதை ரொம்ப திறமையுடன் முடித்து காட்டுவார்கள். ஒருவேளை அந்த விஷயத்தை ரிஷபராசிக்காரர்களால் முடிக்க முடியாமல் போனால் அதை மிக சாதுரியமாக பிறரை வைத்து முடித்து காட்டுவார்கள். அதற்காக மந்திர தந்திரங்கள் செய்யக்கூட இவர்கள் தயங்க மாட்டார்கள். எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளிலும் மிக நிதானமாக அருமையாக எதிர்கொள்வதற்கு ரிஷபராசிக்காரர்களால் முடியும். உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணங்களில் நீங்கள் வெண்பட்டுடுத்து செல்வது வெற்றியே எளிதில் வரவேற்க முடியும். இளமை பருவத்தில் ரிஷபராசிக்காரர்கள் மிக அழகானவர்களாகத்தான் இருப்பார்கள். அது பெண்களானாலும் ஆண்களானாலும். திருமணத்திற்கு பிறகு ரிஷபராசிக்காரர்களுடைய அழகு அவர்களுடைய வாழ்க்கை துணையுடைய கையில் தான் இருக்கிறது. கன்னத்தில் சிறு குழியுள்ள ரிஷபராசிக்காரர்கள் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகளாகத்தான் இருப்பார்கள். அதுவும் கன்னத்தில் குழியுள்ள பெண்கள். ரிஷபராசி பெண்களுக்கு நல்ல பொருத்தமான கணவன் அமைந்துவிட்டால் அவர்களது திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். சகல வசதியுடனும் செல்வத்துடனும் வாழும் யோகம் இவர்களுக்கு உண்டாகும். இங்கு குறிப்பிட தேவையில்லை என்றாலும் ஒன்று சொல்கிறேன். ரிஷபராசிக்காரர்களுடைய இளமை பருவம் சொப்ன துல்லியமாகத்தான் இருக்கும். ஆயதினால் ஏறக்குற ரிஷபராசிக்காரர்கள் வாழ்காலம் முழுவதும் அதை எதிர்பார்ப்பவர்களாகத்தான் இருக்கக்கூடும். ரிஷபராசிக்காரர்கள் சளி சம்பந்தப்பட்ட நோய்கள், காய்ச்சல், தொண்டை சம்பந்தப்பட்ட வலிகள் ஆகியவை வருவதற்கு வழி இருக்கு. சில பேருக்கு தைராய்டு நோய் கூட வரலாம். அடிக்கடி பேதி ஆகிறதுக்கும் வழி இருக்கு. உடல் நலம் சீராக வைப்பதற்கு தேவையான உணவு ரீதிகள் சரி பண்ணவும். மிக கூலிங்கான உணவு வகைகளை ரிஷபராசிக்காரர்கள் வாழ்காலம் முழுவதும் தவிர்க்கிறது தான் நலம். உங்களுக்கு தெரியுமா, ஐஸ்கிரீம், கூல்ட்ரிங்க்ஸ் ஆகியவை ஒரு உணவு வகையே கிடையாது. அது நம்ம ஜெனட்டிக்கில் செட்டாவாத வகைகள் தான். ரிஷபராசி பெண்கள் பிரசவ காலங்களில் தைராய்டினால் சில கஷ்டங்கள் சந்திக்க வேண்டி வரலாம். நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இருங்கள். ரிஷபராசிக்காரர்கள் பல்களை செமையாக பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் உங்களுக்கு பல் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கொரோனா மாதிரியான மாரகமான காலங்களில் ரிஷபராசிக்காரர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு எளிதில் தொற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் ராசிநாதனும் 6ஆம் இடத்தோனும் சுக்கிரனாகத்தான் இருக்கு. சாதாரண சூழலில் கூட ரிஷபராசிக்காரர்களுக்கு விஷ காய்ச்சல் வந்து போகலாம். ஆயதினால் உங்கள் வீடும் சுற்றுப்புறமும் மிக சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழல் சுத்தப்படுத்தி வாழ கற்றுக்கொள்ளவும்.
பிறர் பிள்ளைகளை விட தன் பிள்ளைகள் மீது அதீவ அன்பு செலுத்துபவர்கள்தான் ரிஷபராசிக்காரர்கள். வாகன யோகம் என்பது ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையே அமோகமாக்கி விடுவதுண்டு. கழிவதும் வாகனங்கள் வாங்கும்போது வெண்மை நிறத்தில் வாங்குவது உத்தமம். ரிஷபராசிக்காரர்கள் அன்பு செலுத்துகிற விஷயத்தில் வல்லபவர்கள் ஆயதினால் இவர்களை யாராவது காதலித்து விட்டால் அதுவே பெரிய சமாச்சாரமாக எடுக்க வேண்டும். காரணம், இவர்கள் உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் உற்று கவனித்து கொண்டு இருப்பார்கள். தன் மீது அதிக பாசம் அன்பு வைத்திருக்கிறார்களா என்று பார்த்துக்கிட்டே இருப்பார்கள். யாராவது தங்கள் மீது பாசம் இல்லாதது போல் அன்பு இல்லாதது போல் தோன்றினால் அவர்களே முற்றிலும் தவிர்த்து விடுவார்கள். ஆயதினால் ரிஷபராசிக்காரர்களே காதலிப்பவர்கள் தினமும் அன்பை பெருக்கிக்கிட்டு இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவ்வளவுதான். ரிஷபராசிக்காரர்கள் காதலிக்க நினைப்பவர்கள் அவர்கள் மனதை வசப்படுத்தி விட்டுவிட்டால் பிறகு வரும் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு திருவிழாயாகத்தான் இருக்கும். ஆனால் ரிஷபராசிக்காரர்களுடைய மனதை கீழ்ப்படுத்துவது அவ்வளவு சுலபமல்ல. காரணம், ரிஷபராசிக்காரர்கள் மைக்ரோஸ்கோப்பு மாதிரி தான். ரிஷபராசிக்காரர்கள் பிறவியிலேயே அமைதியான குணம் படைத்தவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் தலைமை வகிக்கும் திறன் பெற்றவர்கள். இவர்கள் ஒரு நிறுவனத்திற்கோ ஒரு ராஜ்யத்திற்கோ தலைமை வகிக்கிறதாக இருந்தால் இவர்களுடைய பேச்சு, இவர்களுடைய நன்னடத்தம், பிறவியிலே இவர்களுக்குண்டான அமைதியான குணம் ஆகியவையால் இவர்களுக்கு சுற்றும் எப்போதும் இவர்களுக்காக உயிரே கொடுப்பதற்காக ஒரு கூட்டம் எப்போதும் உண்டாகும். இதுவே ரிஷப ராசிக்காரர்களுடைய இறைவன் அருள் அல்லது வரம் என்று சொல்லலாம். திருமணம் பண்ணும்போது அனைத்து ராசிக்காரர்களும் 6வது ராசியும் 8வது ராசியையும் திருமணம் செய்யக்கூடாது என்று ஜோதிட விதி. ஆயதினால் துலாம் தனுசு ராசிக்காரர்களே திருமணம் செய்யாமல் இருப்பது அதி உத்தமம். ரிஷபராசிக்காரர்கள் நல்லது நினைத்தாலும் கெட்டது நினைத்தாலும் அதை நடத்தி காட்டுபவர்கள். நடத்தி காட்டாமல் பின்வாங்க மாட்டார்கள். தன் குறிக்கோளில் உறுதியாக நிற்பார்கள். ரிஷபராசிக்காரர்கள் பணம் சம்பாதிக்கிறதிலும் ஆடம்பரமான வாழ்க்கை நயிக்கிறதிலும் அதிகமாக ஆசைப்படுவார்கள். மட்டுமல்ல, ஏதாவது ஒரு பொருள் வாங்கினால் அதில் ஒரு தனித்தன்மையும் ஒரு ஆடம்பரமும் இருக்கக்கூடும். ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணையோடு ஒரு விஷயம் சொல்கிறேன். இவர்கள்கிட்ட உங்கள் திருட்டுத்தனம் எதுவும் எடுக்காதீர்கள். காரணம், கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்குவீர் என்றுள்ளதில் யாதொருவித சந்தேகமும் இல்லை. ஆயதினால் நீங்கள் என்ன செஞ்சாலும் பார்த்து செய்ய வேண்டும். ரிஷபம் ராசிக்காரர்களே யாராவது காதலித்தாலும் அவர்களுக்கும் இது பொருந்தும். ரிஷபராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கும் இது நன்றாக பொருந்தும். வீட்டில் தெரியாது என்று நினைத்து எதையும் செய்யாதீர்கள். மேஷ ராசிக்காரர்களுடைய அதிபதி செவ்வாய்தான். செவ்வாய் அக்னியுடைய ரூபம் தானே. ரிஷபராசி இதுக்கெல்லாம் விபரீதமாக பூக்களுடையும் நனுத்த மேக கூட்டங்களுடையும் மந்த மாறுதனுடையும் காலமாகத்தான் இருக்கும். மனித மனதுக்கு பூவணிக்கிற மென்மையாக்கிற காதலினுடைய அன்பினுடைய பிரதிரூபமாகத்தான் இருக்கும். அனைத்து ரிஷபராசிக்காரர்களும் அமைதியுடனும் சந்தோஷத்துடனும் இதயத்தை இனிமையாக்கும் அன்புடனும் வாழ வாழ்த்துகிறோம். நன்றி. ஓலைச்சுவடி.